8th standard maths chapter 3 algebra example 3.3 sum பார்க்கலாம். multiply 3x squared 3x squared இந்த bracketல உள்ள expression கூட multiply பண்ண போகிறோம். first solution பார்க்கலாம். first வந்து நான் கொடுத்துருக்க சம்மை multiplication symbol போட்டு எடுத்துக்கிறேன். 2x cube y minus 5x squared y plus 9xy இது கூட multiply பண்ணணும். 3x squared y மீது தனித்தனியாக நான் பிரித்து எழுதிக்கிறேன். 2 that is equal to 2x cube y into 3x squared y minus 5x squared y into 3x squared y plus 9xy into 3x squared y. First coefficient multiply பண்ணிக்கிறேன். 2 3s are 6 plus 2 plus 3 அப்போ plus 6 x cube into x squared x power 5 y into y y squared. அடுத்தது வந்து minus 5 into minus 3 minus 15 சரிங்களா, அதான் minus 15 x squared into x squared x power 4 y into y y squared. அடுத்த கோஎஃபிஷியன்ட் வந்து இங்கே 9 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ப்ளஸ் 9 ப்ளஸ் 3 ப்ளஸ் 27 x into x squared x power cube y into y y squared இதுதான் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள் 3.4 என்ன கொடுத்துருக்காங்கன்னா ராம் டிபாசிட் எக்ஸ் நம்பர் ஆஃப், அதாவது எக்ஸ் நம்பர் ஆஃப் நோட்ஸ் 2000 நோட்ஸ் எக்ஸ் நம்பர் எத்தனை நம்பர்னு தெரியாது, 5 6 ஏதோ எக்ஸ் நம்பர் ஆஃப் 2000 நோட்ஸ் டிபாசிட் பண்ணுறாரு. 500 நோட்ஸில் ஒய் நம்பர் ஆஃப் 500 நோட்ஸ் செட் நம்பர் ஆஃப் 100 நோட்ஸ் இன் பேங்க் டிபாசிட் பண்ணுறாரு. வேலன் என்ன பண்ணுறாருன்னா அவரே மாதிரி டிபாசிட் பண்ணுறாரு 3xy டைம்ஸு. ராம் டிபாசிட் பண்ணுற அமௌண்ட்டே 3xy டைம்ஸில் டிபாசிட் பண்ணுறாரு. ஹவு மச் அமௌண்ட் டிட் வேலன் டிபாசிட் பேங்க், அப்போது வேலன் எவ்வளோ அந்த பேங்க்கில் டிபாசிட் பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அமௌண்ட் டெபாசிட்டட் பை ராம் எவ்வளோ டிபாசிட் பண்ணியிருக்காரு. எக்ஸ் நம்பர் ஆஃப் அமௌண்ட் வந்து 2000ல் எக்ஸ் நம்பர் ஆஃப் அமௌண்ட், அப்போ எக்ஸ் இன்ட்டு 2000 ப்ளஸ் ஒய் நம்பர் ஆஃப் 500ல் ஒய் நம்பர் ஆஃப் 100ல் செட் நம்பர் ஆஃப் இவ்வளோ அமௌண்ட் ராம் டெபாசிட் பண்ணியிருக்குது. அப்போது 200 இன்ட்டு எக்ஸ் 200 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறோம். 200x ப்ளஸ் 500y ப்ளஸ் 100 செட், இதுதான் ராம் அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருக்க அமௌண்ட். அடுத்தது வேலன் அமௌண்ட் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்காருன்னு பார்க்குறோம். வேலன் எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட்னா 3xy டைம்ஸ் ராம் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் டெபாசிட் பண்ணி அதே மாதிரி 3xy டைம்ஸ் டெபாசிட் பண்ணியிருக்காரு. அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அமௌண்ட் டெபாசிட் பை ராம் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்காரோ அதே மாதிரி டெபாசிட் பண்ணிட்டு 3xy டைம் அதே மாதிரி 3xy டைம்ஸ் டெபாசிட் பண்ணியிருக்காரு. அப்போ 3xy ஏன் ராம் டெபாசிட் அமௌண்ட் பண்ணியிருக்க அமௌண்ட் கூட மல்டிப்ளை பண்ணணும். ராம் டெபாசிட் பண்ணியிருக்கிறது எதுவும் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். 2000x ப்ளஸ் 500y ப்ளஸ் 100z. இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். 3 2s are இந்த 3 into 2000 6000 x into x x square y plus 3 into 5 500 1500 x y into y y squared plus 3 into 100 300 x y z. இதுதான் அமௌண்ட் டெபாசிட் பை வேலன். Example 3.5 multiply 2x plus 5y and 3x minus 4y. இப்போ 2x plus 5y into 3x minus 4y. First 2x கொண்டு 3x minus 4y கூட multiply பண்ணலாம். அடுத்தது plus 5y கொண்டு 3x minus 4y கூட multiply பண்ணலாம். சரிங்களா, 2x 2 3s are 6 x into x x squared. அடுத்தது வந்து ப்ளஸ் 2 மைனஸ் 4 ப்ளஸ் 2 மைனஸ் 4 மல்டிப்ளை பண்ணால் -8. இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது, -8xy. அடுத்தது இங்கே +3 +5 இங்கே +3
இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 15, எக்ஸையும் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ்ஒய். அடுத்தது இங்கே ப்ளஸ் 5, இங்கே -4 -20. 5ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 20 ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸ், இங்கே ஒய் இங்கே ஒய் ஸ்கொயர். இப்போ எல்லாரையும் ஆட் பண்ணுறோம். 6x² மைனஸ் எக்ஸ்ஒய்யும் ப்ளஸ் 15xyயும் ஆட் பண்ணால் 7xy ப்ளஸ் 7xy மைனஸ் 20y ஸ்கொயர். இதுதான் ஆன்சர். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.